ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி ஜோதிட வழியாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, 2025ஆம் ஆண்டின் பொற்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா என்பதை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். காலபுருஷ அமைப்பின்படி 2ஆம் இடமான ரிஷபத்திற்கும் 7ஆம் இடமான துலாத்திற்கு காரகிரகமான சுக்கிரன், காலபுருஷ அமைப்பின்படி பாகிஸ்தானத்துக்குரிய குரு, இந்த 2 பேருடைய முக்கியமான அம்சத்தை முதல்ல நான் சொல்லியிருந்தேன். நவக்கிரகங்களே குரு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம், முழு சுபகிரகங்கள். குரு சுக்கிரன் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் குடும்பம் அமைத்து வம்ச விருத்தியோட, சந்ததி விருத்தியோட, நல்ல பொருளாதார நிலையோட, நல்ல அறிவு, நற்பண்புகள், ஒழுக்கம் எல்லாம் சிறந்து இந்த சமுதாயத்தில் நன்றாக வாழ்வதற்கு இந்த குரு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம். அதன் அடிப்படையில் அந்த குரு பயிற்சி சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தது இதுவரைக்கும். இவன் பயிற்சியாகி மிதுனத்துக்கு போக இருக்கிறார். சரி, இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மே மாதம் 2025 முதல் பயிற்சியாக போகிறார். ஒரு அட்டமாதிபதி ஜென்ம ராசியில் இருக்கிறார். இதனால் என்ன அப்படின்னா, இந்த குரு என்பவர் ஒருவருக்கு நேர்மையான வழியில் பொருளாதாரத்தை கொடுப்பார். அவர் எந்த உழைப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த ஆக்டிவ் செயல்பாடுகள் இறங்கி வருமானம் பெறுகிறாரோ அதெல்லாம் நேர்மையாக இருக்கும். ஒருவேளை அவருடைய செய்கிற செயல்பாடுகளை பாராட்டி ஒரு வெகுமதி, அன்பளிப்பு என்ற பேரில் டொனேஷன் கொடுத்தா கூட அதற்கு கூட அரசுக்கு செலுத்த வேண்டிய வழிமுறைகள்லாம் கரெக்டாக செலுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் பொருளாதாரத்தை இந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது, சுக்கிரன் என்ன, ஒருவரை உல்லாசமாக அவர் தேடக்கூடிய பொருளாதாரத்தை உல்லாச முறையில் மது மாதசூது என்ற கேளிக்கை அமைப்பில் பல நண்பர்களோடு சேர்ந்து எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிக்கிறதுக்கு அதுக்கு தக்கன பொருளாதாரத்தையும் கொடுப்பார். அப்படி அவரை ஈடுபடுத்தி விரயம் செய்ய துணைவுங்கிற சுக்கிரன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ம ராசியில் இந்த பகைக்கிரகங்கள் 2 பேரும் 2 துருவங்கள், இந்த 12 ராசியை 2ஆக பிரிக்கிறாங்க, குரு அணி சுக்கிரனின்னு. ஒரு காந்தத்தில் 2 துருவங்கள் சில சமயத்தில் இணையாது. அப்படிங்கிறது போல் இந்த 12 ராசியில் 2 பேரும் 6 பகுதியாக தன்னை பிரித்து கொள்கிறார்கள். உனது அணிக்கு அருளாருக்கு அவ்வளவு மாதிரி, பொருளாருக்கு இவ்வளவு மாதிரி, உன்னுடைய பகுதிக்கு நீ எவ்வளோ நன்மை தர்ற, என்னுடைய பகுதிக்கு நான் எவ்வளோ நன்மை தரேன், 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ அதை விரயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஜோதிடத்தினுடைய முக்கிய நாதசனமே. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஜென்ம ராசியினுடைய குரு அடுத்து மிதுன ராசியான 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய பொற்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குழந்தை வடிவிலிருந்தே உண்மையாக பார்க்கலாம். 2ஆம் இடம் குடும்பம். குடும்பம் குதூகலமாக இருக்கணும்னா இது நம்ம குழந்தையிலிருந்து தொடங்குவோம். ஒரு குடும்பத்தில் பெற்றோர் உட்பட அனைத்து உறுப்பினருமே, உற்றார் உறவினருமே நிறைய வேலை செய்வாங்க. கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் ஒரு கல் உடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏசி ரூம்லேருந்து வேலை செய்கிறதா இருக்கட்டும், பல இடர்பாடுகள், சோதனைக்கு இடையில், உயர்நிலைகளுடைய இடைஞ்சலுக்கு இடையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அந்த மழலை பேச்சுக்கு, சிரிப்புக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லையா? அதன் அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் 2025 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மன உளைச்சலாக வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் மனநிலை, என்னுடைய சிரிப்பு, பேச்சு, ஆக்டிங் செயல்பாடை கண்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஊந்து சக்தியை கொடுக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம ஆக்டிவாக செய்யணும். நம்மளும் இந்த சமுதாயத்தில் பல முன்னுக்கு வரக்கூடிய எல்லா வித செயலுக்கும் நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சபதத்தை எடுத்து செய்வது, அதுக்கு இந்த குழந்தைகளுடைய சிரிப்பும் ஆக்டிவும் ஒரு ஊந்தல் சக்தியாக இருக்கும். சரி, அந்த குழந்தை அப்படி கல்விக்கு வாங்க. ஒரு பழமொழி இருக்கு, 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஒரு ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய அந்த குழந்தை இந்த ரிஷப ராசிக்கு 2, 5 என்ற புத்திரஸ்தானத்துக்குரிய பாக்கிய பூர்வ புண்ணியத்துக்குரிய இடமும் 2ஆம் இடமும் புதன் வருகிறார். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது பொன்னவன் என்ற குரு பொருளாதாரத்தை கொடுப்பார். எந்த வழியிலும் ஒரு பொருளாதாரம் பெற முடியும். ஆனால் புதன் என்ற கல்வி என்ற காரணம் கூடிய அந்த காரத்துவத்தை யாரும் பெற முடியாது. இப்போ படிக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் கல்வி முக்கியம் இல்லையா? படிக்கணும் அப்படின்னா என்று மரியாதை செல்வம், மற்றவெல்லாம் அழிந்து விடும். ஸோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ரிஷபராசிக்குரிய பூர்வ புண்ணியாதிபதி இன்னொரு வீடான மிதுனத்துக்குள்ள குரு பயிற்சி ஆகும்போது அந்த குழந்தை எதையும் கற்க கசடற, விளையின் பயிர் முளையிலே தெரியும் என்ற அடிப்படையில் நல்ல ஆரம்ப பள்ளி கற்று நல்ல ஒழுக்க பண்புடன் கற்று இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கு விளையின் பயிர் முளையிலே தெரிந்தது பிளேஸ்மெண்ட் மிக சிறப்பாக அமைந்து கொடுக்கும்.
இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அந்த பள்ளியில் சேர்கிற குழந்தைகளுக்கு. சரி, இப்போ கல்வி கட்டாச்சு, அந்த குழந்தை இப்போ வேலை அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் வந்து 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து தனம், வாக்கு, குடும்பம். இந்த 12 லக்கணக்காரங்களே ஒரு சில லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சோதனை பண்ணுவாங்க. இந்த 12 லக்கணக்காரங்களில் மேசம், விருச்சகம், ரிஷபம், துலாம். இது எப்படின்னா இதுக்கு 6ஆம் இடமும் இதற்கு 8ஆம் இடமும், இந்த மேசத்துக்கு 8ஆம் 6ஆம் இடமும். இந்த லக்கணத்தை கொண்டவர்கள் ஒரு வேலையை செய்வாங்க, செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் கை கட்டியது வாய் கட்டும் தருவாயில் உயர்ந்த பதவி கிடைப்பதற்கோ நல்ல ஊதியம் உயர்நிலை பெறுவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நல்லா செஞ்சுட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப இவங்களே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு காரணமாகி தன் தலையில தன்னையே மண்ணெளி போட்டு அதை செலுத்தி விடுவார்கள். சரிங்க. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட கரடு முடனான குழந்தக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தையும் இனிமேல் பேசக்கூடிய இவர்கள் ஏதோ ஒரு வேலை வந்து தவளை தன் வாயால் கெடும் மாதிரி முரண்பாடாக பேசி அவங்களே அழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. அந்த 2ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனுடைய வீடு 7ஆம் இடத்தை பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து இனிமேல் அப்படி ஒரு செயல் இருக்காது. உங்களோட செயல் ஆக்டிவிங்கெல்லாம் நல்ல முறையில் இருந்து நல்ல உயர்வு பெறுவதற்கோ பொருளாதாரம் ஈட்டுவதற்கோ சாதகமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அடுத்து வேலை நீங்கள் உள்ளூரில் பார்ப்பீங்களா வெளிநாடுகளில் பார்ப்பீங்களான்னா ஒரு 8ஆம் ஸ்தானத்துக்குரியவர் 8ஆம் ஸ்தானத்தையே வந்து 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் உள்ளூர்லேயே விட்டு தொலைதூரத்துலேயோ வெளி மாநிலங்களே சென்று ஒரு நல்ல உயர்நிலை பெற்று பொருளாதாரம் தேடி வேலை தேடுவது வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம், வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடியாச்சு, இப்போ குடும்பம் அமைக்கணும். இப்போ குடும்பம் அமைக்கணும் அப்படின்னா என்ன, நிச்சயமாக குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். சுக்கிரனுடைய 7ஆம் வீடு அது காதல் வழியிலையோ இதுவரை வரம் தேடாத அந்த களத்திரக்காரகன் இவர் தானே, புத்திரக்காரகன் குரு, களத்திரக்காரகன் சுக்கிரனுடைய வீட்டை 7ஆவது வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய திருமணம் கைகூடும். ஆனால் ஒரு 8ஆம் வீடு என்பதனால பெரும்பாலும் எட்டிய தூரத்திலிருந்து ஒரு வரன் அமையும். ஸோ குடும்பம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைந்து நல்ல சிறப்பான ஒரு இதை கொடுக்கும். ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு பார்க்கணுன்னா 6ஆம் இடம் என்பது இந்த வேலையில் ஒரு சூத்திரம் சொல்ல நினைச்சேன். இப்போ வேலை கிடைக்கினா பல பேர் பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனைக்கு உள்ளாவீங்க. 8ஆம் தொடர்புறதுனால போலீஸ் ஸ்டேஷன் பல பிரச்சனைக்கு உள்ளாகி ஒரு இடைஞ்சலுக்கு இருக்கும். அதெல்லாம் தவிடுபடியாக்கி நல்ல வேலை, தனியார் வேலையோ அரசு வேலையோ தான் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் தொழிற்சாலம் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு யோகாதிபதி 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி சனி தான். அவர் தான் தொழிற்காரகர். அவர் மார்ச் மாதம் முதல் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் குரு பயிற்சியாக வருகிறது. 10ல் குரு இருக்கக்கூடாது. அதாவது 10ல் அந்த நின்ற இடம் பாழ், அந்த குரு, அந்த இடம் பாழ்னு சொல்கிறாங்க. ஆனால் 10க்கு குரு பார்வை இருக்கலாம், 10ல் ஒரு பாவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10ல் இது வரைக்கும் சனி இருந்தார் சொந்த வீட்டில் ஆட்சியாக. அதை விட இவருக்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய 9, 10 கூடியவர் 11ஆம் இடத்திற்கு மார்ச் மாதத்துலேருந்து பயிற்சி ஆகிறார் இந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் தான் குரு தனக்கார வர்றார். ஆக இவருடைய தர்ம கர்மாதிபதி 11ல் இருக்க 11க்கு 2ஆம் இடத்துல இருக்கிற அப்படி பார்க்கும்போது குருவும் சனியும் தொடர்பு கொள்வதனால சனி என்பது கடுமையான உழைப்பு. சனி கொடுப்பார், எவரும் தடுக்க போவதில்லை. அந்த அடிப்படையில் இவரும் 2 பேரும் இணைவு பெறும்போது உங்களுடைய தொழிலோ வேலையோ எல்லாமே சிறந்த ஒரு லாபத்தை கொடுக்கும். எதுலேயுமே வெற்றி பெறுவீர்கள். அப்படி பார்க்கும்போது 2025 ஆண்டினுடைய பொற்காலம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரும். உங்கள் வாயில ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்குது என்பதை நினைவில் கொண்டு நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து அடுத்து வரக்கூடிய 2025 ஆண்டு முதல் எல்லா பொற்காலம் அமைய இறைவன் அருள் புரியட்டும்.